வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குரு தந்திருக்கக்கூடிய பாடமாகிய பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பிலே பதிவுகள் நாம் நீக்கிக் கொள்வதற்கு 3 இலக்கை குரு அவர்கள் கொடுக்கிறார். பிராயசித்தம் என்று ஒன்றும், மேல்பதிவு என்று ஒன்றும், முற்றிலுமாக தெரிந்து அடித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாகவும் நமக்கு விளக்கம் அளிக்கிறார். முதலிலே பிராயசித்தம் என்பது அடிப்பட்ட இடத்தில் மருந்திடுவதாக குறிப்பிட்டு இருக்கிறார். இதை சிந்திக்கும் போது அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் சிந்திக்கலாம். நாம் சென்று கொண்டிருக்கிறோம், சைக்கிள் பழகி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு மூதாட்டி மோர் கொண்டு வருகிறார் விற்பதற்கு. நாம் சைக்கிளில் சென்ற நாம் அவர்கள் எந்த புறம் ஒதுங்குவது என்று தெரியாமல் தடுமாடும் போது மோர்க்குடத்தை இடறி விழச் செய்து விடுகிறோம். அப்பொழுது மோர் எல்லாம் கொட்டி போகிறது. பிறகு அந்த இடத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு அந்த மூதாட்டிக்கு அடி ஏதாவது பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து அவர்களை தூக்கி கூட்டிச் சென்று புதிய பானை வாங்கி அதில் மோரை நிரப்பி அவரிடம் மன்னிப்பு கேட்டு, அவர் எந்த இடத்திலிருந்து அந்த வியாபாரத்தை தொடங்க நினைத்தாரோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்தால் அந்த பாட்டி நம்மை, என்னுடைய பேரன் இது மாதிரி செய்துவிட்டால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேனா, என் பேரன்தாம்பா நீங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களை மாற்றும் அந்த நிகழ்வுதான் பிராயசித்தம் என்பதாக எடுத்துக்காட்டில் குரு நமக்கு வைக்கிறார். இதேபோல் மேல் பதிவு என்பதாக ஒரு உதாரணத்தை நாம் சிந்திக்கலாம். மேல் பதிவு என்று சொல்லும்போது புத்தகங்கள் அடிக்கொண்டே வருகிறோம். கீழே இருக்கக்கூடிய புத்தகங்கள் நைந்து இறைநிலையாகிவிடுகிறது. மேலே இருக்கக்கூடிய அந்த புத்தக பதிவுகளை புதிதாக நல்ல பதிவுகளாக தீவினை அற்றதாக அடுக்கிக்கொண்டே வந்தால் தீவினையான கீழே இருக்கக்கூடிய புத்தகங்கள் நைந்து இறையோடு இறையாக கரைந்துவிடும். மேல் பதிவு நல்ல பதிவாக இருக்கும்போது நமக்கு நலமளிக்கும் என்ற வகையிலே விளக்குகிறார். இதற்கு ஒரு சின்ன கதையை நாம் சிந்திக்கலாம். ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவருக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் அவருக்கு பூசணிக்காய் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆவலில் பக்கத்து கூரை வீட்டில் இருந்த பூசணிக்காயை பறித்து வந்து சமைத்து சாப்பிட்டு விடுகிறார். இது ஊரெல்லாம் தெரிந்து விடுகிறது. அவர் பூசணிக்காய் திருடர் என்பதாகவும், அவர் வீடு பூசணிக்காய் திருடு செய்த அந்த பூசணிக்காய் திருடினார் அந்த வீடு தானே என்றும், அங்கிருந்து 4வது வீடு தானே, அந்த பூசணிக்காய் திருடியவர் இருக்கிறார் அந்த தெருதானே என்று, அவர் எவ்வளவு பெரிய பணக்காராக இருந்தும் அவருக்கு இந்த பதிவு, தீய பதிவு வந்து விடுகிறது. இதை எவ்வாறு போக்குவது என்று தெரியவே இல்லை. 3 தலைமுறைகளாக போய்கொண்டிருக்கிறது. பேரனுக்கு வருத்தம். அந்த ஊருக்கு ஒரு குரு வருகிறார். அந்த குருவிடம் சந்தித்து, இந்த பேரன் இது மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் என்று அந்த குருவை கேட்கும்போது அந்த குரு கூறுகிறார், ஒரு 10 பேருக்கு தினமும் சாப்பாடு போடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று. 50 பேருக்கு கூட சாப்பாடு போட வசதி இருக்கிறது என்று தெரிவிக்கும் போது, தினமும் 50 பேருக்கு அன்னதானம் அளியுங்கள் என்று கூறுகிறார். இவ்வாறு அளிக்கும்போது அந்த அன்னதானம் செய்கிறார்களே அந்த வீடு தானே,
அந்த வீட்டுக்கு 4வது வீடா, அந்த வீட்டுக்கு எதிர் வீடா, அந்த அன்னதானம் செய்கிறார்களே அந்த வீட்டு தெருவா என்று இந்த தீய பதிவு பூசணிக்காய் திருடு என்ற பதிவு போய் நல்ல பதிவாக பதிவாவதை அந்த மேல் பதிவு எவ்வாறு பதிகிறது என்பதை சிந்திக்கும் போது இதுபோல் நாம் செய்த அந்த தீவினையை சில பரிகாரங்கள் மூலம் நாம் மேல் பதிவாக பதிந்து இதை சரி செய்ய முடியும் என்பதாக வருகிறது. இன்னொன்று, முற்றிலுமாக தெரிந்து அழித்தல் அல்லது பதிவு முறிவு என்று சொல்லும்போது குரு தந்திருக்கூடிய துரியாஜீதம் என்று பார்க்கும்போது ஆக்கினையில் தவம் செய்தால் ஆகாமியம் விலகும், துரியத்தில் தவம் செய்தால் பிராரத்தம் விலகும். துரியாஜீதம் என்னும் இறையோடு இறையாக இணைந்து நிற்கும் போது முற்றிலுமாக தெரிந்து அழித்தல் அல்லது பதிவு முறிவு என்பதாக அது அமையும். அப்பொழுது இதற்கு குரு கூறும் ஒரு எடுத்துக்காட்டை நாம் சிந்திக்கலாம். கலங்கப்பட்ட ஒரு குடத்தில் நீர் இருக்கிறது. அதை கொண்டு சென்று ஆழ்கடலில் ஆழ்த்தி வைக்கிறோம். சிறிது நேரம் பொறுத்து அந்த குடத்தை கொண்டு வந்து பார்த்தால் அதில் கடல் தண்ணீர் இருக்கிறது. அந்த கலங்கப்பட்ட நீர் கடலில் கலந்து விட்டது. கலங்கப்பட்ட ஒரு குடம் தண்ணீரில் அந்த கடல் கெட்டுப்போச்சா என்று சொன்னால் இல்லை. ஆனால் நமக்கு வந்திருப்பது கடல் தண்ணி. அதேபோல் இறை கடலில் நம்மை ஆழ்த்தி வைக்கிறோம். அங்கே இருந்து நாம் வரும்போது புனிதமடைந்து அந்த பதிவற்ற தூய்மையான அந்த வெட்டவெளி சுத்தவெளி நமக்கு இருக்கக்கூடிய தீவினைகளை போக்கி நம்மை புனிதனாக்கி ஒவ்வொரு நாளும் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த குடத்தில் எவ்வாறு கலங்கப்பட்ட நீர் போய் கடல் நீர் வந்ததோ அதேபோல் நாம் தவம் செய்யும் போது ஆழ்மன தியானமாக செல்லும் போது இறையோடு இணைந்து நாம் தவம் இயற்றும் போது நமக்கு புனிதமடைகிறோம். பதிவுகள் நீங்குகிறது. முற்றிலுமாக தெரிந்து அழிக்கப்படுதல் அல்லது பதிவு முறிவு என்பதாக நாம் தூய்மை அடைகிறோம் என்று குரு அவர்கள் கூறும் இந்த விளக்கத்தை நாம் ஏற்கலாம். ஆக பிராயசித்தம் அடிப்பட்ட இடத்தில் மருந்து இடுவது போன்றது. மேல் பதிவு ஒரு செயலுக்கு இன்னொரு நற்செயல்களை மலர்த்தி நாம் நலம் பெறுவது. அதையும் தாண்டி குருவை பற்றி கொண்டு தவமேற்று ஆழ்மன தவமாக நாம் செல்லும் போது முற்றிலுமாக தெரிந்தழித்து பதிவு முறிவு ஏற்படுவதை குரு அவர்கள் விளக்கும் இந்த சிந்தனையை இன்றைக்கு சிந்திக்கலாம். இந்த பாடத்தையும் சிந்தனையும் வழங்கிய குருவிற்கும் இதுகாலும் இந்த உரையை தந்த இறையாற்றலுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.